ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. எங்கெல்லாம் தவறுகள் நடைபெறுகிறதோ அது கட்சிக்காரங்களாக சரி, மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் எனக்கு நோட் போட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு அதிருப்தி இருக்கிறதாகவும் அந்த வட்டாரத்திலேயே சொல்கிறாங்க. எந்தெந்த அமைச்சர்கள் மீது சார்? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டி துவக்க விழாவில் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. கூட அன்புமணி அவர்கள் தான் கூட இருந்தார். சமீப காலமாக தாவேக்கா கூட அதிகமாக நெருக்கம் பாராட்டுகிற கட்சியாக பாமக இருக்கு. ரொம்ப பாமகவை நெருங்குறாங்க போல இருக்கே சார் தாவேக்கா. இல்லை, பாமக தாவேக்காவை நெருங்குவதும் தாவேக்கா பாமகவை நெருங்குவதும் கடந்த ஒரு மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோம். முதலமைச்சரை சந்தித்தாரு, புசி ஆனந்த் அவர்களை சந்தித்தாரு. இதை தாண்டி சட்டப்பேரவையில் சௌமியா அன்புமணி பேசியதை நேரடியாகவே பேரவை வளாகத்திலேயே அந்த லாபியில் முதலமைச்சர் அவங்கள பாராட்டு ரொம்ப தரவுகளோட புள்ளி விவரங்களோட அந்த காவிரி பிரச்சனையெல்லாம் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சின்னு. அப்போ சௌமியா அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்றுவிடும் அப்படிங்கிற அந்த இப்போதும் கூட லீமாரோஸ் என்று சந்தித்ததற்கு என்ன காரணம்னு விளக்கம் கேட்கணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும், அதுவும் இல்லை. என்ன உதாரணம் சுட்டி காட்டுறாங்கன்னா, ஒரு RSS நிகழ்ச்சியில் போய் கொடி அசைச்சாருங்கிறதுக்காக பதவியே பரிச்சை இல்லை. பசுமண்ணில் போய் செங்கோட்டையன் அவர்கள் OPS டிவி சசிகலாவை சந்திச்சாங்கன்னு பதவியிலிருந்து நீக்கினீங்க இல்லை. இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்டு அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுமே இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்காங்க. அந்த மனநிலை இருக்கிற கிட்டத்தட்ட 12லிருந்து 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியல் திரு ஆதவர்ஜுனா கையில் இருக்கு. இன்னும் குறைந்தபட்சம் 6 பேரோ 8 பேரோ கொண்டு வருவதற்கான வேலைகள். ஆமாம், அது அவங்க தான். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா இருந்தார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரா. சார், இன்னைக்கு தமிழக முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதில் சில பல முக்கியமான முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல். குறிப்பாக ஊழலுக்கு எதிராக ரொம்ப சமரசம் செஞ்சுக்க மாட்டேங்கிற விஷயத்தில் முதல்வர் ரொம்ப தீர்க்கமாக இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. அமைச்சர்கள் யாராவது ஊழல் செஞ்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் பதவியை விட்டு தூக்கிடுவேன், தெரிஞ்சவன் தெரியாதவங்க நான் பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முதல்வர் பேசியிருப்பதாக தகவல். நேற்றைக்கு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கினா அதுக்கு டைரெக்டாக புகார் தெரிவிக்கிறதுக்கு என்னையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கரூர்லேயே முதல்வர் டைரெக்டாகவே பேசியிருக்காரு. நீங்கள் லஞ்சம்லாம் யாருக்கும் கேட்டால் கொடுக்காதீங்க, இது உங்கள் பையன் ஆட்சி, உங்கள் மகன் ஆட்சி, உங்கள் அண்ணன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சாமானியர்களுக்கும் முதல்வர் கொடுத்துருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த ஒரு முதல்வரும் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதெல்லாம் கிடையாது. விஜய் சொல்லியிருக்காரு. இது அவருக்கான கிரெடிபிலிட்டியை என்ன உயர்த்துகிறதா? இது ஒரு நல்ல தொடக்கமாக தான் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த லஞ்ச ஊழல் என்பது, நிர்வாக சீர்கேடு, நிர்வாக முறைகேடு என்பது அவ்வப்போது எல்லா ஆட்சிகள்லையுமே இருந்திருக்கிறது. அது புறையோடி போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை லஞ்சம் பெறுவது அதை ஒரு நிறுவனமாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பார்த்தோம். போஸ்டிங்க்கு எவ்வளவு, டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, கான்ட்ராக்டில் எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, எல்லா ஆட்சிகள்லேயுமே அது மாதிரியான நிலைப்பாடு இருந்ததுங்கிறத பார்த்தோம். ஓகே. பேரறிஞர் அண்ணா ஆட்சி நடத்தி 67, 69 காலகட்டங்களில் இல்லை. அதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியிலும் பெருமளவு அது ஊழல் தொடர்பாக, லஞ்சம் தொடர்பான பெருமளவு புகார்களை எதுவுமே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் குறிப்பாக 1977, 80 காலகட்டங்களில் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டு புகார்கள் இல்லை. காலப்போக்கில் பல சந்தர்ப்பங்களில் ஆட்சி மாற்றங்கள் வருகிற பொழுது இந்த நிலைப்பாடு என்பது அரசியல் கட்சிகள் அடுத்த தேர்தலை சந்திப்பதற்காக நிதி திரட்டுவது, அதைத்தான் சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. சார், இந்த பார்ட்டி ஃபண்டு கலாச்சாரம் எப்போ சார் ஆரம்பிச்சது?
இல்லை, பார்ட்டி ஃபண்டு கலாச்சாரம் என்பது நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு பிறகு தான் பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியின் காலத்திலும் கூட 1-2 இடங்களில் இந்த மாதிரியான 1% 2% கமிஷன் பெறுவது அந்த பழைய காங்கிரஸ் ஆட்கள் சொல்லுவாங்க. பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோமே, பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது வேளாண் துறைக்கு நவீன எந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எந்திரங்கள் வாங்குற போது அந்த எந்திரம் கொடுக்குற கம்பெனியே சொன்னாங்களாம், இந்த மாதிரியான எந்திரம் சேல்ஸ் பண்ணோம்னா நாங்கள் அந்த வாங்குறவங்களுக்கு பையருக்கு வந்து 5% 10% கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதை பெரியவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா, ஐயா காமராஜர் கிட்ட, நம்ம பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஃபார்மாலிட்டியா நம்ம எந்திரத்துக்கு அப்படின்னு. அது எவ்வளோ தொகை வருது அப்படின்னாரு. இவ்வளோ தொகை வருதுங்க, அப்போ அதுக்கு இன்னொரு மிஷினை கொடுக்க சொல்லிடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு எந்திரத்தை வாங்கினதா நான் புத்தகத்தில் தான் படிச்சிருக்கேன். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் நம்ம கோபண்ணா எழுதின காமராஜர் சரித்திரம் அந்த நூலில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இருந்திருக்கு, அந்த காலகட்டங்கள்லேயே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு ஒரு வேலை சீக்கிரம் ஆகணும்னு சொன்னால் ஒரு கணிசமான தொகையை கொடுத்து பெறுவது என்பது. அது மாதிரி மக்கள் மனதிலையுமே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சரி கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஒரு தேவையான இடம் இருக்குது, தன் குழந்தைகளை ஒரு 50 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறாங்க, நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும்னு விரும்புகிறவங்க அதுக்கு கொஞ்சம் செலவானா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மனநிலை என்பது வந்ததனுடைய விளைவு தான் இது. புரியுது. நீங்கள் ஒரு ஆசிரியர் மாறுதலுக்கு ஒரு பிரமுகர் போய் கேட்டிருக்காரு, 5 லட்சம் ரூபா ஆகும்னு. உடனே அவர் சொன்னாராம், ஏங்க நியாயமாக 3 லட்சம் தானுங்க, இப்போ 5 லட்சம் அநியாயமாக 5 லட்சம் 3 லட்சம் ரூபா லஞ்சத்தை நாமளே நியாயப்படுத்துறாரு. ஆமாம், நியாயப்படுத்திட்டோம். 3 லட்சம் தான், 5 லட்சங்கிறது அநியாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பரஸ்பரம் இவங்களுக்குள்ள மக்களும் கொடுக்க தயாராகிட்டாங்க, அரசியல்வாதிகளும் வாங்க தயாராக. அப்போ அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறான்னா, பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏ மந்திரினா அவன் வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பான், அவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் காது குத்து வீட்டு கிரகப்பிரவேசம் இதுக்கெல்லாம் போய் பத்திரிகை கொடுத்து அவங்க 5000 10,000. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு நிறைய அதிமுகவிலையும் திமுகவிலையும் நிறையா இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, மாதம் 10 லட்ச ரூபா தேவைப்படுது. என் தொகுதியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லது கெட்டதுக்கு போகணும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுறது, எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இதை பண்ண வேண்டியது இருக்குன்னு. அதனால தான் நம்ம பல பதிவுகளில் நம்முடைய ஆதன் மீடியா உட்பட பல பதிவில் சொல்லியிருப்பேன், இது வந்து புறையோடி போயிடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம முழுவதுமாக அறவே நீக்க வேண்டும் என்றால் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். பொதுமக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, நாம் வந்து இது மாதிரி முறைகேடாக லஞ்சம் பெறுவதில்லை, லஞ்சம் கொடுப்பதில்லை அப்படின்னு, வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவையாவது நம்ம மக்கள் எடுத்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த நிலை தான் திமுக அதிமுக வந்து தொடர்ந்து இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கு. இதுக்கு ஒரு மாற்றம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்ததுனால தொடக்க முதலே அவர் சொல்கிறார், லஞ்ச ஊழல் என்பது என்னுடைய தாவேக ஆட்சியில் நிச்சயம் இருக்காது அப்படின்னு தேர்தலுக்கு முன்பும் சொன்னார், தேர்தலுக்கு பின்பும் சொன்னார், சட்டப்பேரவையிலும் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சரவை கூட்டத்திலையும் பேசியிருக்கிறாரு. லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குவவர்களை விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, வாங்கினவர்களையும் சும்மா விட மாட்டேன், வாங்கியவர்களையும் சும்மா விட மாட்டேன், அதையும் நம்ம அதுக்கான வேலைகளையும் பண்ணுறார். இப்போ இன்றைய சூழலில் இந்த அரசு அலுவலகங்களில் யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற போது ஒரு முதலமைச்சருடைய பேச்சு என்பது மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ இதை கேட்பவர்களும் தயங்குவார்கள் லஞ்சம் கேட்குறதுக்கு, கொடுப்பவர்களும் ரைட் ராயலாக நீ கொடுக்க முடியாது. இப்போ ஒரு வாட்ஸ்அப் எண்ணு கூட கொடுத்துருக்குறாங்களாம், இந்த லஞ்ச புகார்கள் வந்தால் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உடனடியாக நீங்கள் தகவல் கொடுங்க அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. நல்ல முயற்சி, வரவேற்கத்தக்க முயற்சி. இதில் என்ன பண்ணணும்னா, குறைந்தபட்சம் தாவேகாவுடைய கடைசி கட்ட நிர்வாகிகள், அதிலிருந்து கட்சியினுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கையா இவர் கொடுக்கணும். இந்த மாதிரியான செயல் சமீபத்தில் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லஞ்சம் வாங்கி பிடிபட்டிருக்காரு. அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, கட்சியில இருந்தும் நீக்கி இருக்காங்க, தாவேகா நீக்கி. அதுதான் இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும். ஓகே, இப்ப கட்சியில் இது போன்ற தவறுகள் செய்பவர்கள், முறைகேடுகாக நடக்கிறவங்க,
இந்த லஞ்சம் பெற்றார் என்கிற குற்றச்சாட்டு வந்தோடனே அடுத்த வினாடியே அவருக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றினாங்கன்னா அந்த பயம் அங்கே வரும். ஆமாம். அப்போ அது எல்லா நிலையிலுமே இது வருகிறது என்கிற பொழுது நிச்சயமாக மக்களிடம் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஏன் தயங்கினார்னா, ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் சரியில்லை, இதை நம்ம மாற்றுறதுக்கு நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னார். எப்பவுமே தலைமையில் ஒரு சரியான தலைவர் அமைந்து அதை சரியாக நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும், சரியான திசை வழியில் ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மனப்போக்கு இருந்து அங்கே சரியாக இருந்தால் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ அடுத்தடுத்த நிலைகள் இருக்கிற அமைச்சர்களும் சரி, அடுத்தடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் தான் இருப்பார்கள். அவங்க அரசியல் என்பது வாக்குக்கு பணம் அப்படிங்கிற மாதிரியான நிலையை இப்போ உடைச்சிருக்கிறார். பல இடங்களில் 2000, 3000, 5000 எல்லாம் கொடுத்து திமுக தரப்பில் அது வந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அதை தான் அவருமே சொன்னார். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத அந்த கலாச்சாரத்தையே நான் வந்துட்டேன், அதனுடைய நீட்சியாக தான் இதையும் லஞ்ச ஊழலையும் நான் நிச்சயமாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அடுத்தடுத்து வருகிற செய்திகள் பார்க்குற போது பல இடங்களில் இப்போ அமைச்சர்களுடைய உதவியாளர்கள் வந்து அப்படி தாங்க சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வேணும்ல அப்படின்லாம் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் யதார்த்தமாக வர வேண்டியது. ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்னா 2%, 5% அவங்க கொடுப்பாங்க, அது லஞ்சம்னு எடுத்துக்க வேண்டாம், நமக்கு கட்சிக்கு நிதி வேணும் பந்து பண்ணுறேன். அப்போ இதையும் கூட தவிர்ப்பதற்கு விஜய் இன்னும் தீவிரமாக களமாட வேண்டும். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது, அதிகாரிகளுக்கு அவர் வந்து ஆலோசனை, அறிவுரை அல்லது எச்சரிக்கை என்றே கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து வருகிற பொழுது தமிழகத்தில் இந்த ஆட்சி மாற்றம் என்பது மக்களுக்கானது என்கிற உணர்வு ஏற்படும். நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சார், அமைச்சரவை விரைவில் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற டோனில் சில வார பத்திரிகைகள், புலனாய்வுகள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து விஜய் வந்துட்டாரா சார்? முதல்வர் வந்துட்டாரா? இல்லை, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் இந்த காவல்துறை உளவு பிரிவுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. எங்கெல்லாம் தவறுகள் நடைபெறுகிறதோ அது கட்சிக்காரங்களாக சரி, மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் எனக்கு நோட் போட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு அதிருப்தி இருக்கிறதாகவும் அந்த வட்டாரத்திலேயே சொல்கிறாங்க. எந்தெந்த அமைச்சர்கள் மீது சார்? ஒரு சில புதிய அமைச்சர்கள், நமக்கு இன்னும் எல்லாமே புதிய அமைச்சர்கள் தான் சார். செங்கோட்டையனை தவிர எல்லாருமே புதிய அமைச்சர்கள். நம்ம நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். புரியுது. ஆமாம், அது தேவையில்லாமல் பாவம் அவங்கள அதை காயப்படுத்த வேண்டாம், நம்ம பார்க்கலாம். புதிய அமைச்சர்களில் பக்குவமற்ற ஒரு 5-6 அமைச்சர்களுடைய செயல்பாடுகளில் இல்லை, துறை ரீதியான செயல்பாடுகளும் சரியாக இல்லை. அந்த தொகுதிகளில் அவங்க நடந்துக்கிற முறைகள், பொதுவெளிகளில் நடந்துக்கிற அந்த முறைகளும் சரியில்லைங்கிற மாதிரி அவருக்கு ஒரு 6-7 அமைச்சர்கள் தொடர்பாக ஒரு லிஸ்ட்டு உளவுத்துறையிலிருந்து போயிருக்கு அப்படின்னாங்க. இப்போ பட்ஜெட் கூட்டத்தோட இந்த மாத இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்திலோ நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தோட ஜூலை 2வது வாரத்திலே வந்து பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே, ஏன் தாமதம் சார்? இல்லை, அப்போ அவங்க ஜூன் மாதத்தோட அந்த இடைக்கால பட்ஜெட் இது முடிஞ்சிருச்சு. ஜூலை முதல் வாரம் 2வது வாரத்தில் நடத்தணும். ஆமாம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரை பொறுத்தளவில் இந்த துறை வாரியான ஆய்வு கூட்டங்களையே 22ஆம் தேதி வச்சிருக்காரு. 2ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை துறை வாரியான ஆய்வு கூட்டம். இந்த துறையில் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு, என்ன திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தாமல் போயிட்டாங்க, அறிவித்த திட்டங்களுக்கு என்ன நிதி ஒதுக்கீடு, இந்த புதிய பட்ஜெட்டில் அதனுடைய நீட்சியாக என்ன அறிவிக்க முடியும், இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லா செயலர்களும் எல்லா அதிகாரிகளும் நோட் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 50-52 துறைகள் இருக்குது, 35 அமைச்சர்கள் கையில் அந்த துறைகள் இருக்குது. அந்த அதிகாரிகள் அமைச்சர்களோடையும் கலந்து ஆலோசித்து இந்த இதை ரெடி பண்ணணும். அப்போ இது 22ஆம் தேதிங்கிற போது 22லேருந்து கிட்டத்தட்ட இந்த மாத இறுதிக்குள் அது இறுதி வடிவம் கொடுக்கணும். பட்ஜெட் உரை தயாரிக்கணும். ஒன்று வேளாண்மை துறைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் ஒன்று இருக்குது, எனவே அது தனியாக தயாரிக்கணும். இப்போ பொது பட்ஜெட் இருக்குது, அந்த பொது பட்ஜெட்டையுமே தயாரிக்கணும். இப்போது வெறும் துறைவாரியான ஆய்வு இது முடிச்சுட்டு இந்த சமூக அமைப்புகள், விவசாய பிரதிநிதிகள், தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் அவங்களுடைய ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. அவங்களுடைய ஒரு ஆலோசனை என்னவெல்லாம் அவங்க கோரிக்கை இருக்குது, எதெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு. ஸோ இந்த ப்ராசஸ் முடியவே ஜூலை 2 வரைக்கும். ஒருவேளை ஜூலை 30-31 பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்ல இருந்து ஒரு 4-5 நாட்கள் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடக்கும். அந்த பொது விவாதத்திற்கு நிதியமைச்சர் பதில் சொல்லுவார். அதற்கடுத்து 1-2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இந்த மானிய கோரிக்கை துறை வாரியாக நடக்கும்.
குறைந்தபட்சம் 20-25 வேலை நாட்களாவது நடத்துவாங்கன்னு நம்புவோம். ஓகே. நான் முன்ன வந்து அப்படிதான் 40 நாள் 50 நாள்லாம் நடக்கும் மானிய கோரிக்கை. ஆனால் அடுத்தடுத்து 10 நாள் 15 நாள் 18 நாள் எல்லாமே முடிச்சிட்டாங்க கடந்த திராவிட ஆட்சிகளில். இப்போ இந்த முறை வந்து முக்கிய துறைகள்லாம் வந்து பெருமளவு விவாதிக்க அனுமதிக்கணுங்கிற மாதிரியான போக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 20-25 நாள் முடிஞ்சு ஆகஸ்ட் முடிந்த உடனே அப்போ தான் அந்த அமைச்சரவை மாற்றம். குறைந்தபட்சம் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று இந்த முதல் பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கிற வாய்ப்பையாவது இவங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு மன நிறைவோடு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஓகே. அதனால் அதை முடிச்சுட்டு செப்டம்பர் முதல் வாரத்துலேயும் அந்த மாற்றம் இருக்குங்கிறது சொல்கிறாங்க. இன்னொன்று புதிய ஆட்களை சேர்க்கறதுக்காகவும் அதற்கான வேலைகள் நடக்குது. புதிய ஆட்கள்லாம் புதிதாக தாவேக்காவில் இருக்கிற திறமையானவர்களையும் இதை தாண்டி வெளியில இருக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கூட வருவதற்கு வாய்ப்பு. நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி தான் நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டி துவக்க விழாவில் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. கூட வந்து அன்புமணி அவர்கள் தான் கூட இருந்தாரு. சமீப காலமாக தாவேக்கா கூட அதிகமாக நெருக்கம் பாராட்டுகிற கட்சியாக வந்து பாமக இருக்கு. அன்புமணி அவர்கள் வந்து புஷி ஆனந்த் அலுவலகத்துக்கு போறாங்க, அமைச்சர் அலுவலகத்துக்கு போறாங்க. எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்தாங்கிறதுக்கு ஊடகங்கள் தான் சாட்சி, மக்கள் தான் சாட்சி. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப பாமகவை நெருங்குறாங்க போல இருக்கே சார் தாவேக்கா. இல்லை, பாமக தாவேக்காவை நெருங்குவதும் தாவேக்கா பாமகவை நெருங்குவதும் கடந்த ஒரு மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோம். முதலமைச்சரை சந்திச்சாரு, புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்தாரு, செங்கோட்டையன் ஆதவர்ஜுனா உட்பட எல்லோருடையுமே நெருக்கம் பாராட்டுகிற அன்புமணி ஆட்சியினுடைய சிறப்பாக நடைபெறுவதாகவும் சில விஷயங்களை சுட்டி காட்டி பேசுகிறார். இதை தாண்டி சட்டப்பேரவையில் சௌமியா அன்புமணி பேசியதை நேரடியாகவே பேரவை வளாகத்திலேயே அந்த லாபியில் முதலமைச்சர் வந்து அவங்கள பாராட்டு ரொம்ப தரவுகளோட புள்ளி விவரங்களோட இந்த காவிரி பிரச்சனையெல்லாம் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சின்னு வாழ்த்தும் பாராட்டும் சௌமியாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சௌமியா அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்றுவிடும் அப்படிங்கிற அந்த கருத்து சின்னவருக்கு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்குமே இருக்கு. விசிகா போயிடுச்சு, அதான் விசிகா இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, இடதுசாரிகளோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போகும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேக்கா அறிவித்த உடனே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது. ஸோ அவங்க தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. இது வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து தாவேக்காவில் இருக்கிறோம், தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம், 5 ஆண்டுகளும் இந்த அரசுக்கு துணை நிற்போம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு திமுகவோட நாங்க நட்போடு இருக்கிறோம், ஆட்சியில பங்கெடுத்தாச்சு, கூட்டணியில இருக்கீங்க, எப்படி நட்போடு இருக்க வருது. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே அவங்க ஒரு பார்ட்டா வந்துடுறாங்க, அரசாங்கத்துடைய அங்கம் ஒரு விசிக்காக வந்துட்டாங்க. எனவே இதன் பிறகும் நேர் எதிரிடையான ஒரு இயக்கத்துல போய் நாங்க நட்பு பாராட்டுறங்கிற பொழுது அப்போ ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலை சூழல் வந்துருச்சோ. திருமாவை வந்து விஜய் நம்ப மாட்டேங்கிறாரா இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் காரணமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவரு ஒரு நாளுக்கு ஒரு விதமான கருத்துக்களை சொல்கிறார். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் இணைந்து பாமகவை வீழ்த்தணும், பாஜகவை பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது ஒரு உறுதியற்ற தன்மையோடு திரும்ப இருக்கிறதுனால அவங்ககிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இவங்ககிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ இந்த 2 விட 4 பெரிது. இங்கே ஆட்சி அதிகாரத்திலே 5 ஆண்டுகள் தொடர்வதற்கு கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் தேவை. நீங்கள் இன்னொரு தேர்தலை சந்தித்து அதில் இப்போ வெளியில் வந்த 6 அதிமுகவை எந்த சின்னத்தில் நிறுத்தி எப்படி வெற்றி பெற்று எப்படி ஆட்சிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு தேர்தல் ஆணையமும் இது நடத்தக்கூடாத இடைத்தேர்தல் 5 தொகுதிக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க, உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது. எனவே இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகளுடைய நம்பகத்தன்மை நமக்கு இல்லை, அதனால் அவங்க போனால் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இருந்தபோதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வர விரும்பினால் அதை கன்வின்ஸ் பண்ணி விடுதலை சிறுத்தைகளையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு எதிரான நிலைப்பாடு உள்ள எல்லா கட்சிகளுமே இங்கே இருக்குது. இடதுசாரிகள் இருக்குது, ஐயுஎம்எல் இருக்குது, விசிகா இருக்குது, எல்லாமே இருக்குது, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் இருக்குது.
அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள். ஆமா. அப்போ காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிற அமைச்சரவையில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுவதில் உங்களுக்கு என்ன சிரமம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. இவர்கள் இருக்கிற போதே கூட அந்த வாய்ப்பை அன்புமணி விரும்பினால், விசிக தலைவர் திருமாவளவன் ஏற்றுக்கொண்டால், விரும்பினால் அதுவும் நடக்கும். நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் யாரோடும் கைகோர்த்து அரசியல் பயணத்தை மேற்கொள்வார். சார், இன்னொரு கேள்வி எனக்கு ஒன்று இருக்கு சார். அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் சம்பந்தப்பட்டது. விஜயபாஸ்கர் ரெண்டு பேர், எம்ஆர் விஜயபாஸ்கர், டாக்டர் சி கரூர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், நான் இப்படி சொல்லிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏவா இருந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தகுதி நீக்கம் அவங்க மேல இருந்து ப்ரொசீடும் பண்ணியிருந்தாங்க அதிமுக தரப்புல இருந்து. ஸோ அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் பதிலளிக்கணும், பிளஸ் வந்து சட்டமன்ற செயலாளரும் பதிலளிக்கணுங்கிற ஒரு மாதிரியான விஷயத்த வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. எங்க சார் போய் முடிய வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதாவது சட்ட சிக்கலை நோக்கி போகும்போது இருக்கே சார் இது. இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகரை பொறுத்தளவில் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பேரவையில் உறுப்பினராக இருக்கிற ஒருவர் தான் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக செயல்பட விரும்பவில்லை, என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் இதிலிருந்து விலகுகிறேன்னு நேர கைப்பட எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா, இதன் மீது சந்தேகம் இருக்கிறது, ஏதோ ஒரு அழுத்தம் பின்புலம் இருக்கிறது என்று சந்தேகப்பட்டால் அதை நான் என் ஆய்வுக்கு பரிசீலனைக்கு வைத்திருக்கலாம். எனக்கு முழுமையாக சந்தேகம் நீங்கி இவங்க வந்து தானே விலகி வருகிறார்கள் என்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் சட்டப்பேரவையினுடைய மரபு, விதி, பேரவைத் தலைவரின் கடமையும் அதுதான். இப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே அந்த 6 எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று அவங்க தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து போய் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 25 பேர் மேலேயும் தகுதி இழப்பு நோட்டீஸை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். ஆமாம். ஒட்டுமொத்தமாக இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்த 25 பேருமே கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள், அவர்கள் தகுதி இழப்புக்கு ஆளாக வேண்டும் அப்படிங்கறது அவங்க கோரிக்கை. அதுக்கப்புறம் அதை வாபஸ் அடுத்த நிலையில அவங்க மன்னிப்பு 4 பேர் மீது 4 பேர் மட்டும் அந்த ராஜினாமா பண்ணாங்களே, முதல் ராஜினாமா பண்ணாங்களே, 4 பேர் இல்லாம மற்ற பேர் மீது அவங்க வாபஸ் வாங்கியாச்சு. இப்ப நீங்க குறிப்பிட டாக்டர் ஜி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் இவங்க வந்து சில காலதாமத்திற்கு பிறகு ராஜினாமா பண்ணாங்க. இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க, தகுதி இழப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இது தொடர்பாக நீதிமன்றம் போயிருக்கு. இப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு இணங்க பேரவை செயலகம், பேரவைத் தலைவரோ பேரவை செயலாளரோ இது எந்த விதமான அவங்க பதில் கொடுக்க போகிறாங்க, அந்த பதிலை எப்படி நீதிமன்றம் ஏற்க போகிறது, பேரவைக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு டிபேட், ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது பேரவையை வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அமைப்பு, சட்டமன்ற அதுக்குன்னு வந்து ஒரு விதிகள்லாம் இருக்கு, அதை வந்து நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆமா, அது வந்து காலங்காலமா அது ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க 80-90களுக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க பலமாக பேரவை இருந்தது. சட்டத்தை இயற்றுகின்ற பேரவை தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது. நம்ம பார்த்தோம், மரியாதைக்குரிய PH பாண்டியன் அவர்கள் வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனால் அடுத்தடுத்து 90களுக்கு பிறகு இப்போ டெல்லியில், மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், பல மாநிலங்களில் ஒரு பேரவை உறுப்பினர்களுடைய அந்த அவருடைய உரிமையை பறிக்கும் வகையில் பேரவை செயல்பட்டால் அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடலாம், நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே. நம்ம தமிழக சட்டப்பேரவையில் கூட அந்த 18 பேர் டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த 18 பேர் தகுதி இழப்புக்கு ஆளானார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் பேரவையினுடைய அந்த செயலகத்தினுடைய அவங்க விளக்கத்தை எந்த அளவுக்கு நீதிமன்றம் ஏற்று, சரி இது பேரவைக்கான அவங்களுக்கான ஒரு தனி இறையாண்மை உட்பட்டது, அவங்க முடிவு தலையிட முடியாதுங்கிறது கடந்து போவார்களா, அல்லது தகுதி இழப்புக்கு ஆளான அந்த 2 பேரை சேர்த்தது பேரவைத் தலைவர்களுடைய தவறு என்று சுட்டிக்காட்ட போகிறார்களாங்கிறத நம்ம நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். குறிப்பாக அதிமுகவிலிருந்து ராஜினாமா எண்ணிக்கைகள் அதிகமாகுங்கிறாங்களே, உண்மையா? அதுக்கு ஏதோ ஆப்ரேஷனாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, உண்மையா அதெல்லாம்? இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்டு அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுமே இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்காங்க. அவருடைய அந்த ஒரு சுயநல போக்கு, ஒரு சர்வாதிகார போக்கிலிருந்து கட்சி விடுபட வேண்டும் என்று விரும்பி அது நடைபெறாத பட்சத்தில் இன்னும் அந்த எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. நம்ம பார்த்தோம், சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, கே சி வீரமணி பலரும் கூட
அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அவர்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்க முடியாது, கட்சி தலைமை பொறுப்பை வேணால் கொடுக்கலாம்னு சொல்லி தலைமை பொறுப்பெல்லாம் சொன்னார். அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மனநிலை இருக்கிற கிட்டத்தட்ட 12லிருந்து 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியல் திரு ஆதவ அர்ஜுனா கையில் இருக்கு. எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருக்கும் எம்எல்ஏக்களுடைய பட்டியல் ஆதவ அர்ஜுனா கிட்ட அதுல இருக்கு. அதுல வந்து இப்போ இந்த 6 பேர் இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகே, இன்னும் குறைந்தபட்சம் 6 பேரோ 8 பேரோ கொண்டு வருவதற்கான வேலைகள் யார் மூலமா சார்? ஆமா ஆமா, அது அது அவங்க தான். நான் குறிப்பிட்ட மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அவங்களுடைய மாமியார் லீமா ரோஸ், ஆமாம், அவங்க மூலமாக இந்த முயற்சியை மேற்கொள்கிறார் என்பது வலைத்தளங்களில் நீங்கள் குறிப்பிட்ட வார இதழ்களில் மற்றங்களில் செய்திகளாக வருகிறது. நம்ம ஆதாரபூர்வமாக அதை சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை லீமா ரோஸ் என்று சந்தித்து பேசினார். ஓகே, அது வந்து தொகுதி பிரச்சனை தொடர்பான கடந்து போனாங்க. ஆமாம், இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிமுகவினரே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, லீமா ரோஸ் எப்போ கட்சிக்கு வந்தாங்க, வந்த உடனே அவங்களுக்கு மகளிரின் இணைச் செயலாளர் பொறுப்பு கொடுத்து ஒரு எம்எல்ஏ பதவியும் கொடுத்து அவங்க ரிசல்ட் வந்த மறுநாளே தாவேகா தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பொதுவெளியில் சொன்னபோது பொதுச் செயலாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போதும் கூட லீமா ரோஸ் என்று சந்தித்ததற்கு என்ன காரணம்னு விளக்கம் கேட்கணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும், அதுவும் இல்லை. என்ன உதாரணம் சுட்டி காட்டுறாங்கன்னா, ஒரு RSS நிகழ்ச்சியில் போய் கொடி அசைச்சாருங்கிறதுக்காக பதவியே பரிச்சை இல்லை. பசுமண்ணில் போய் செங்கோட்டையன் அவர்கள் வந்து OPS டிவி சசிகலாவை சந்திச்சாங்கன்னு பதவியிலிருந்து நீக்கினீங்க இல்லை. இப்போ ஏன் இந்த தயக்கம் உங்களுக்கு? இன்னொன்று, பாஜகவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்தார்கள் தான் அன்வர் ராஜா, புகழேந்தி போன்றவர்களையும் கட்சியிலிருந்து வெளியே. ஆமாம், அப்போ லீமா ரோஸ் அவர்களுக்கு ஒரு நியாயம், மற்ற முன்னணி தலைவர்களுக்கு ஒரு நியாயமா? ஏன்னா அவங்களாம் தலைவர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் கூட இருந்தவங்க, மூத்த முன்னோடிகள். அவர்களெல்லாம் துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தவர். லீமா ரோஸ் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குகிறார் அப்படிங்கிறது அதிமுக தரப்புலேயே கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதில் ஏதோ ஒரு ஒரு அது என்ன ஒரு ஒரு என்ன உள்ளீடுங்கிறது நமக்கு புரியலை. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது, லீமா ரோஸ் அவரை சந்தித்தது என்பது இந்த இணைப்புக்கான அது ஒரு பின்னணியாக இருக்குமோ அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. அது தொடர்பாகவுமே நம்ம வார இதழ்கள் வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கு. நம்ம வெளிப்படையாக வருவதற்கு 1 வாரம் 10 நாள் ஆகலாம், ஆனாலும் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். யூகங்களாக பலரும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சார், இடதுசாரிகள் வந்து இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் எந்த ஒரு பங்கும் கிடையாது, கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க, அதற்கு கூட 2 இடதுசாரிகளுமே வந்து போகலை. சமீபத்தில் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு. ஒசூரை சேர்ந்த ஒருவர் தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவார்னு சொல்லியிருக்காரு. அவங்கள எம்எல்ஏ ஒருவரை மனசில் வச்சு தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பதாக தகவல். சிபிஐ அவர்களும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நாம் இடம்பெற வேண்டும்ங்கிற ஆசை உங்களுக்கு வந்துருச்சோ? இல்லை, அதான் இடதுசாரிகளுடைய தாவேக்கா ஆட்சி அமைத்தவுடனே எல்லோரும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று தான் திரு விஜய் அவர்களும் இந்த நிர்வாகிகளும் போய் அவங்கள சந்தித்து ஆதரவு கேட்குறாங்க. இடதுசாரிகளை பொறுத்தளவில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு, 5 ஆண்டுகளும் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஐயுஎம்ல அப்படி தான் சொன்னாங்க, அப்புறம் அவங்க வந்து உள்ள போயாச்சு. பிசிகாவும் இடதுசாரிகள் என்ன முடிவோ அந்த முடிவுக்கு தான் நாங்கள் எடுப்போம். நாங்கள் காலப்போக்கில் அவங்களும் இணைஞ்சிட்டாங்க. அப்போ இடதுசாரிகளில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில், திரிபுராவில், வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எங்கேயும் தனித்த ஆட்சி இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா எந்த திராவிட கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு வாய்ப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையோடு தான், இடதுசாரிகளாக இருந்தாலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவில் ஒரு வலதுசாரி சிந்தனையோடு தான் பயணிச்சிருக்கார்கள். புரட்சி எம்ஜிஆரோட அணுக்கமாக இருந்தபோதும், திருமதி இந்திரா காந்தி அவர்களோடு தேசிய அளவில் அணுக்கமாக இருந்த காலகட்டத்திலும் ஒருவித இணக்கமான போக்கு தான் இருந்தது. அப்போ அவங்க முடிவு என்பது இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே அமைச்சரவையில் இடம்பெறுகிற பொழுது தொழிலாளர்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அல்லது உழைக்கும் வர்க்கத்திற்காக நாம் வந்து உள்ளிருந்தே ஒரு குரல் கொடுக்கிறது என்பது கூடுதல் வாய்ப்பு. இப்போ அமைச்சரவை கூட்டம் இருக்குது,
இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடதுசாரிகளுடைய கருத்து என்னங்கிறத இன்னும் முழுமையாக அவங்க உள்வாங்க முடியாது. அங்கே ஒரு அமைச்சர் இருந்து இதை சொன்னார்னா அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி அவங்க அரசு ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணையலாம். வருகிற பொழுது அங்கே சீனியராக ஒரு 4-5 முறை வெற்றி பெற்ற தளி ராமச்சந்திரன் அவருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஊடகங்களிலே செய்திகள் வந்துருச்சு. வீரபாண்டியன் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னதாகவே கூட இந்திய ஒரு அரசல் புரசலான தகவல் வந்த பொழுதே தளி ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சூசகமாக திரு வீரபாண்டியன் சொல்லுவது அவரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நிச்சயமாக இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பட்ஜெட்டுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி வருகிற பொழுது தவேகாவில் இருக்கிற இன்னும் 1-2 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு, பாட்டாளி மக்கள் கட்சியும் வரலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வரலாம், பார்ப்போம் வருதான். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம வெளிப்படையாக பேசியிருக்கீங்க, இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. மேலும் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கலாம் சார். நன்றி.